எடப்பாடியோட அரசியல் முடிவு தங்களை வீழ்த்திருமோங்கிற அச்சம் தாவேக்காவுக்கு. திருமாவளவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நம்ம அதிகாரமிக்கவரா இருப்போங்கிறதையும் அவர் கருதல்ல. அந்த ரெண்டு தப்போட பலனை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் கிண்டல் பண்ணதான். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் இதை திமுக கைப்பற்றிட்டாங்கன்னா ஆதவர்ஜுனா தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு மந்திரி பதவியை ரிசைன் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு அந்த சவாலை விட்டா அதுக்கு ஒரு நீங்க 4 கட்சி கூட்டணி அரசுல அல்லு செல்லுங்கிறீங்க. அந்த கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு என்ன ஓட்டு இருக்கு, விசிகாவுக்கு என்ன ஓட்டு இருக்கு? அப்போ உங்க மனச்சாட்சி அந்த இடத்துக்குள்ள தகுதி இல்லாத வார்த்தை. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கேபினட் பதவி கொடுத்தா எடப்பாடி அவர்கள் அதிமுகவை பாஜகவோடய இணைச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இது எடப்பாடியோட அரசியல் முடிவு தங்களை வீழ்த்திருமோங்கிற அச்சம் தாவேக்காவுக்கு இருக்குது. தாவேக்காவை வீழ்த்திரும்ட்டு அரசியல் முடிவு ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவுக்கான ஒரு முடிவை தாவேக்கா எடுத்துட்டாங்கன்னா தங்களை வீழ்த்திருமோங்கிற அச்சம் இருக்கு. எடப்பாடி கோட்டை விட்டதுனால தான் தாவேக்காவே ஆட்சி அமைஞ்சிருக்கு. எடப்பாடி அதில் ப்ரூடண்டாக இருந்து கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தாருன்னா அவர் அதிகாரமிக்கவராக அன்னைக்கு இருந்திருக்கலாம். ஸோ எடப்பாடியோட தவறுகளால் அவர் சேஞ்சு சுச்சுவேஷனை புரியாததுனால, தான் 3வது வந்துட்டோங்கிறது கூட உணராததுனால, அவர் பண்ண தவறால் இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்களை தாவேக்கா அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட இருந்து அவர் கேட்க வேண்டியது இருக்குது. கேட்கட்டு அவருக்கு இதுவும் தேவை தான், இன்னமும் தேவை தான். 2 பொன்னான வாய்ப்பு விடுவாரா மனுஷன்? விட்டுக்கிட்டு இப்போ பரிச்சை வச்சுக்கிட்டு அவருக்கு ஆட்களும் அவரை விட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன அருமையான வாய்ப்பு! 2 வாய்ப்பை விட்டுக்கிட்டு என்ன வாய்ப்பை சொல்றீங்க சார்? மாறிய சூழ்நிலையில் அவர் அதிகாரமிக்கவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்பை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய வேலுமணியும் சிவி சண்முகமும் அதிகாரமிக்கவர் ஆயிடுவாங்கங்கிற ஒரு கணக்கில் அவர் கோட்டை விட்டுட்டார். திருமாவளவன் சிஎம்ங்கிறத உடனே ஒத்துருக்கணும். அந்த பேச்சுவார்த்தை உடனே ஒத்துக்கணும். அதில் நான் கேட்டு சொல்கிறேன், அதை சொல்கிறேன்ல. அதிகாரம் வருது நம்ம கையில். நம்ம என்னைக்கு வரப்போகுது அதிகாரம்? அதை வரக்கூடிய அதிகாரத்தை டக்குன்னு கைப்பற்றி இருக்கணும். கைப்பற்றாதோட நிலைமை மந்திரி பதவி கொடுத்தா அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவாருன்னு இவங்க விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு, கிண்டல் கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளாயிட்டாருன்னா அந்த வாய்ப்பை நழுவ விட்டதுனால உள்ள தவறு. ஏற்கனவே அதிமுகல இருந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு அங்கே போனதை பார்க்க முடியுது. 4 எம்எல்ஏக்கள் கிட்ட அங்கே போயிட்டாங்க. இப்போ முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அங்கே போகிறத பார்க்க முடியுது சார். ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி தாவேக்கா அப்படின்றது புதிய அதிமுகவா உருமாறிட்டு இருக்கா? தாவேக்காவோட 21 விழுக்காடு வாக்குங்கிறது மக்களவை தேர்தலில் விஜயால் எல்லாரையுமே பலகீனப்படுத்த முடிஞ்சுது. ஆனால் தாவேக்காவால் அதிமுக எடப்பாடி தலைமையை பலகீனப்படுத்த முடியலை. 20-21 மாறிட்டு இதான் டேட்டா. இந்த உண்மையை மறைச்சிட்டு பேசுறது நியாயமாகாது. அவர் 3வது இடத்துல தான் இருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலில் 21 தான் வந்திருக்காருங்கிறது வேற விஷயம். அதில் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட்டுக்கிட்டு இப்போ திண்டாடுறாருங்கிறது இன்னொரு விஷயம். ஆனால் விஜயால் எடப்பாடி பழனிசாமியை திமுக கூட்டணி கட்சிகளை பலகீனப்படுத்தின மாதிரி, நாம் தமிழரை பலகீனப்படுத்தின மாதிரி, என்டிஏ கட்சிகளை பலகீனப்படுத்தின மாதிரி அதிமுக பலகீனப்படுத்த முடியலை. இந்த கட்சிகள்லாம் 24 விட வாக்கு வலிமையை குறைஞ்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடி 1 விழுக்காடுனாலும் 24க்கு பிறகு கூடியிருக்கிறாருன்னு சொன்னால் எடப்பாடி அந்த விஷயத்தில் இவங்களால் பலகீனப்படுத்த முடியலை. அதே வேளையில் எடப்பாடியை அண்ணாமலை களத்துக்குள்ளே வரும்போது அண்ணாமலையால் பலகீனப்படுத்த முடியாது. நாளைக்குள்ள விஷயம். நேற்று நடந்ததில் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியலைங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அந்த சூழ்நிலையில் நம்ம 3வது வந்துட்டோம். யதார்த்த சூழ்நிலை இதுதான். வாய்ப்பு வருது, வாய்ப்பை கைப்பற்றிக்கணும்னு அவர் நினைக்கல. திருமாவளவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா நம்ம அதிகாரமிக்கவராக இருப்போங்கிறதையும் அவர் கருதல்ல. அந்த 2 தப்போட பலனை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. இன்னும் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் வரத்தான் செய்வாங்க. இப்போ அவர் இன்னும் அதிமுகவை இன்னும் கட்டமைப்பா கொண்டு வர்றதுக்கான என்ன வேலைகளை பண்ணா இன்னும் ஓகேவா இருக்கும்? அப்படி இல்லைன்னா அதிமுக மீண்டெழ வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கா சார்? மாயாவதி சிஎம் ஆனாங்க, நிதிஷ்குமார் சிஎம் ஆனாங்க, குமாரசாமி கவுடா, தேவகவுடா சிஎம் ஆனாங்க. களம் மும்முனை ஆயிடுச்சு. சீமானும் ஒரு பிளேயர். ஸோ இந்த மும்முனை களம் டைட்டாக ஆன பிறகு இவங்க கிடைச்ச வாய்ப்பை எடப்பாடி பயன்படுத்தி இருக்கணும். அதை பயன்படுத்த விட்டதின் விளைவை அனுபவிக்க தான் செய்வார். ஆதவர்ஜுனா நேற்று பேசியிருக்காரு, இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, முடிஞ்சா திமுகல இருந்து ஒரே ஒரு மேயர் பதவியாச்சும் ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு பேசியிருக்காரு. திமுகவால ஒண்ணு கூட ஜெயிக்க முடியாது அப்படின்ற உறுதியா சொல்றாங்களே சார். சரி, ஒன்று ஜெயித்து காட்டிட்டா இவர் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிடுவாரா? விஜயெல்லாம் ஒன்றும் செய்யாண்டாம். நான் விஜய் ஒன்று ஜெயித்து காட்டிட்டாங்க, அதனால என் மந்திரி பதவியை ரிசைன் பண்ணிடுறேன்னு பண்ணுவாரா? அவரு திமுக சவால் விடுற மாதிரி நீங்க நான் சவால் விடல. நீங்க சவால் ஒருத்தர் விட்டா வெற்றி கட்டுற மாதிரி தான்.
நான் வந்து ஆதவர்ஜனா விடுற சவாலுக்கு விஜய் ரிசைன் பண்ண சொல்லலை. உள்ளாட்சி தேர்தலில் தோத்ததுனால விஜய் ரிசைன் பண்ண சொல்லலை. நான் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் இதை வந்து திமுக கைப்பற்றிட்டாங்கன்னா ஆதவர்ஜனா தன் தோல்வியை ஒத்துக்கிட்டு மந்திரி பதவியை ரிசைன் பண்ணுவோன்னு சொல்லிக்கிட்டு அந்த சவாலை விட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் அது அர்த்தம் இருக்குன்னு, இது அர்த்தமற்ற சவால். தோத்தா உன்னை நீ தோப்பான்னு சொல்லும்போது ஜெயித்துட்டா நான் இந்த ரிஸ்க் எடுக்க தயார்னு சொல்லுவாரா? அவர் இதை மீன் பண்ணல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா திமுக வலுவா இருக்கு நான் ஒத்துக்கிறேன். அவர் ஒத்துக்கிறத பற்றி மேட்டர் இல்லை. இந்த சவால் விட்டு பேசக்கூடிய நீங்க திமுக சாதிச்சிட்டு நான் வந்து ரிசைன் பண்ண தயாராக இருக்கேன் மந்திரி பதவியோன்னு விடுவாரா? அவர் மந்திரியாக இருக்கல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எளிய மக்கள் மீது கரிசனம் உள்ளவர் தான் இருக்கு. அது அவர் உழைச்சாரு, அது பலன் கிடைச்சார். நான் இந்த சவால் பேச்சுக்கு நான் கேட்குறேன். இல்ல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாரே சார், எந்த காரணத்துக்காக? நான் வந்து மந்திரி பதவியை விட தயாருன்னு சொன்னாருன்னா இதை விடவும் ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னு சொல்லிடலாம் ரம்யா. இந்த மாதிரி அமைச்சர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? தாவேக்கால சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? அமைச்சர்கள் அவர் வந்து பார்ட்டி ஃபண்டு கிடையாது எல்லாம் பண்ணுன்னு சொல்றாரு இல்லையா? இது தொடர்ந்து அவரை பாராட்டுறேன். இப்போ நான் ஆதவர்ஜனா பாராட்டுறேன். தொடரணும். கொஞ்ச நாள் புதுமாடு புளிப்பாட்ட கதையாட்டு விட்டுக்கிட்ட அப்புறம் பழைய குருடி கதவை தரணுன்னு பேரக்கூடாது. இப்போ கூட அந்த டிஸ்க் மேட்டரில் இன்பதுரை அவர் விட்டுருக்காரு இல்லையா? திமுகவும் ஆதவர்ஜனாவுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மேட்ச் பிக்சிங் இருக்கு, உறவு இருக்குன்னு சொல்றாருல்ல. ஆதவர்ஜுனா தான் தாவேக்காவே இயக்குறாரு, விஜய் அவர்கள் வந்து ஒரு டம்மியா தான் இருக்காருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து எல்லாருமே வந்து ஆதவர்ஜுனா முன்னிலையில தான் கட்சியில இணையறாங்க. ஏன் விஜய் அவர்கள் தானே தலைவர் அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. அவர் தான் இயக்குறாரா? விஜய் கொஞ்சம் பிரைவேட் பர்சனா இன்ஹிபிட்டட் நேச்சர் உள்ளவராக இருக்காங்க. ஒரு சிலருக்கு அந்த இன்ஹிபிட்டட் நேச்சர் இருக்கும், எனக்கு தெரியும். ஒரு சிலருக்கு அந்த இன்ஹிபிட்டட் நேச்சர் இருக்கும். எல்லாத்துலேயுமே தங்கள் தலையை முன்னிறுத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. ஸோ அவருக்கு அந்த இன்ஹிபிட்டட் நேச்சர் இருக்கிறதுனால அவர் அதை இது பண்ணலாம். அதில் வந்து புஷி ஆனந்த் ஆதவர்ஜனா ரெண்டு பேரும் முன்னணி வைக்கிறாங்க அந்த இடத்த வந்து. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், புஷி ஆனந்தை பொறுத்தளவில் விஜய் பற்றி கடுமையாக விமர்சிக்கும் போதும் விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த புஷி ஆனந்த் அவர்களை தன்னோட லாயலிஸ்ட்டை 2வது இடம் கொடுத்துருக்கிறதுக்கு சமூக நீதி பார்வையில் நான் வரவேற்கிறேன்னு எலெக்ஷனுக்கு முன்னவே 4 ஆசாரிமாறு தவேக்காவுக்கு ஓட்டு போட்டாலும் அது வந்து தவறு இல்லை. அந்த இடத்த புஷி ஆனந்த் கொடுத்துருக்காருங்க, நான் பாராட்டியிருக்கிறேன். ஸோ புஷி ஆனந்த் அதில் முக்கியமான ஒரு ராயலிஸ்டாட்டு நம்பர் 2 ஆட்டு அதில் இருக்கிறாரு. புஷி ஆனந்த அவர் என்டர்டெயின் பண்ணுறது என்னை பொறுத்தளவில் ஒரு சரியான பார்வையாட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு அவர் வரமாட்டாருன்னு நான் கருதி காலகட்டத்தில் கூட நான் அதை சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஆதவர்ஜனா வந்து அவரோட உயர்வுக்கு 67 மாதிரி 77 மாதிரிலாம் சொல்லி சில இதுகளை பண்ணாருன்னு சொல்லும்போது அந்த 2 பேரோட கான்ட்ரிபியூஷனுங்க வந்து மற்றவங்க கான்ட்ரிபியூஷனை விட விஜய்க்கின் வெற்றியில் வந்து தூக்கலாக இருக்குது. ஸோ அந்த 2 பேருக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது கூட இயல்பான ஒரு பார்வையாக தான் நான் பார்க்குறேன். செங்கோட்டை அண்ணனுக்கு கான்ட்ரிபியூஷனும் முக்கியமானதுங்கிறதும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ மின்சாரத்துறையில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது இன்பதுரை சகோதரர் வந்து அது திமுக தாவேக்கா கூட்டு சதிங்கிறாரு. இல்லைன்னு தாவேக்கா தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த இன்பதுரை அதிமுக வழக்கறிஞர், ராஜ்யசபா உறுப்பினர். சட்டம் ஒழுங்கை பொறுத்த அளவில் வந்து நான் பலமுறை ரம்யாக்கிட்டே நான் சொல்லிட்டேன், இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம், சோஷியல் ப்ராப்ளம், எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ப்ராப்ளம். நீங்கள் திமுகவை இதுக்கு குறை சொன்னீங்க, அதனால திமுக அவங்கள குறை சொல்கிறாங்களே தவிர ரவீந்திரன் துரைசாமியை பொறுத்தவரையில் அன்னைக்கும் நான் வந்து இந்த பாலியல் தொடர்பான இது வந்து சமூக சீர்கேடு, சோஷியல் மெனன்ஸ்ன்னு தான் சொன்னேனே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லலை. ஏன்னா ஸ்டாலின் இப்படி ஒன்று நடக்குன்னா நினைப்பாரு, இல்லை விஜய் இப்படி ஒன்று நடக்குன்னா நினைப்பாரு. நீங்கள் முந்தைய காலகட்டத்தில் ஸ்டாலினை குறை சொன்னனால அவங்க உங்களை குறை சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் சோசியல் மெனன்ஸ் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லா ஆட்சியிலும் இருக்குதுன்றது உண்மை. ஆனால் அதுக்கான பொறுப்பை ஏற்காம இந்த விஷயம் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தடுத்திருந்தா இப்போ என் மேலே பழி வந்திருக்காது அப்படின்னு சொல்லி திருச்சியில் பேசுகிறத பார்க்க முடியுது விஜய் அவர்கள். இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி கூட ஒரு வார்த்தையில் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்களுக்கு இருக்கிறது. இது லாவணி அரசியல். முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு எதிரில் லாவணி அரசியல், எரிஞ்ச கட்சி எரியாரி கட்சின்னு திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஏன் இதுக்குள்ளே போய் இது பண்ணுவோம்? நம்ம வந்து நம்ம கணிப்புப்படி இது ஒரு சோஷியல் ப்ராப்ளம். போர்னோ வந்து எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறதுனால உள்ள ஒரு சமூக சீர்கேடு.
ஆனா அந்த சமூக சீர்கேடுக்கு அந்த அரசாங்கத்துல இருக்கிறவங்க தானே சார் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எந்த பதிலும் நீங்க சொல்ல கேள்வி கேட்டதுனால உங்களை அவங்க கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இல்ல அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம பதில் சொல்றது அந்த விதங்கள் கரெக்டா அப்படின்னு பாக்குறேன் சார். இல்ல அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஏன்னா செங்கோட்டையன் கிட்ட கேட்குறப்ப இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க, உடனே இந்த கேள்விலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு குறிப்பிட்ட காலம் பொறுத்து தான் கேட்கணும்ன்ற ஏதோ அவகாசம் இருக்கா? இந்த கால இது வந்து என் போன்றவர்கள் வந்து 6 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணுறோங்கிறத சொல்கிறோம். ஸோ அந்த 6 மாதம் நாம் சொன்னதை நாம் வந்து கடைப்பிடிக்கிறோம். ஆரம்பத்திலே சொன்னோம், கடைப்பிடிக்கிறோம். சில விஷயங்கள் இது சிஎம்டியில் பணம் வாங்கலைன்னா ஓகே இது வந்து தொடரணும், நான் 4 நாள் வச்சுட்டு விட்டுறக்கூடாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். இங்கே ரெய்டு நடக்குது பத்திரப்பதிவுத்துறையில், ரொம்ப ஊழல் ஜாஸ்தி நடக்கக்கூடிய துறை அது. அதில் ரெய்டு நடந்ததுன்னா இதுக்கு கண்டினியூங் ஆக்ஷன் இருக்கணுங்கிற கருத்தை நாம் சொல்கிறோம். பட் அரசியல் கட்சிகள் பொறுத்தவரையில் அவங்க 6 மாதம் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் வந்து காமராஜ் அண்ணாவுக்கு சொன்னாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து வேறு அரசியல் கணக்குகளும் இருந்தது. ஆல் இண்டியாவில் ஒரு ஸ்பிளிட் வருது, அண்ணாவோட ஆதரவு அவருக்கு தேவையாக இருந்தது. கடைசியாக கருணாநிதி வந்து அந்த ஆதரவை கொடுக்கலன்னு வைங்களாம். பட் அவர் அண்ணாவின் ஆதரவை கணக்கு போட்டார். ஸோ அவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்து இந்திரா காந்திக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வரும்போது அண்ணாவின் ஆதரவு நமக்கு எந்த நிமிஷம் வேணாலும் தேவைப்படலாங்கிற ஒரு கண்ணோட்டமும் அதில் இருந்தது. பட் அவர் 6 மாதங்கிறத சொன்னார். 6 மாதத்துக்கு பிறகு தான் அவர் விமர்சனங்களை வச்சார். இப்போ அந்த மாதிரி திமுகவோ அண்ணா திமுகவோ இவங்களே எந்த விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் இதுவரை எந்த விமர்சனம் வைக்கல பெரிய அளவில். அதை பொது பிரச்சனைகளில் மேகதாது இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு பண்ணாங்களே தவிர அரசுக்கு எதிராக விமர்சனம் வைக்கல. அவங்களும் ஒரு 4 மாதம் கழித்து ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக போய் குற்றச்சாட்டு பட்டியல்களை படிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவங்க வெயிட் பண்ணி இது பண்ணலாம். திமுகவும் அண்ணா திமுகவும் 2வது இடத்த நம்ம விட்டுறக்கூடாதுன்னு திமுகவும், 2வது இடத்துக்கு நம்ம திமுக தள்ளிட்டு வந்துடலான்னு அண்ணா திமுகவும் வேகமாக விமர்சனங்களை வைக்காங்க. குறிப்பாக அதில் இன்பத்துறையும் எடப்பாடி பழனிசாமி வச்ச விமர்சனம் திமுக தாவேக்கா கூட்டுக்கல்லைங்க, ஒன்றுக்கு ஒன்று செட்டப்பு மேட்ச் ஃபிக்ஸிங் அந்த மாதிரி ஒரு இதை அந்த கார்டு டிஸ்க் மேட்டரில் 2 பேருமே வச்சுருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செய்தியாளர்களை வந்து சந்திச்சு தான் ஆட்சி நடத்தணுமா, செய்தியாளர்களை சந்திக்காம கூட ஆட்சி நடத்தலாமே அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசிட்டதை பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் ஏன் நிருபர்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்ற கேள்விக்கு இப்படியா பதில் சொல்லியிருக்காரு. இது கரெக்டா சார்? பொலிட்டிக்ஸ் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன். விஜய் என்ன செய்யணும்னு மற்றவங்க டைம் ஸ்ட்ரிக்டட் பண்ண முடியாது. அவர் எது லாபம் எது அரசியலில் பலனுங்கிறது தக்கன அவர் செய்யலாம். செய்தியாளர் சந்திக்கிறது ப்ளஸ்ன்னு சொன்னால் அந்த ப்ளஸ் எனக்கு தேவையில்லைன்னு விஜய் முடிவெடுக்கும் போது வந்து மற்ற கட்சிகள் எப்படி அதை விமர்சனம் பண்ண முடியும்? இல்லை, மக்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. இப்போ டெல்லி கூட போயிருந்தாரு, டெல்லியில் என்ன பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்றத மக்கள் மத்தியில் அங்கே சொன்னாதானே மக்கள் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். அந்த லெகசியை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயே ஆங்கில ஊடகங்கள்லாம் பேசுகிறத பார்க்க முடியுதே சார். ஊடகத்துக்கு தங்களுக்கு இது கிடைக்கலங்கிற லெவலில் அவங்க இது பண்ணலாம். அதில் தனக்கு நஷ்டம்னு நினச்சா விஜய் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, கொடுக்காம இருக்கிறது நஷ்டம்னு நினச்சா கொடுப்பாரு அரசியல்வாதி. அதனால மக்கள் தன்னை தோக்கடிச்சிருவாங்கன்னு நினச்சா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவார். இல்லை, அவர் நினைக்கிறது ஓகே சார். நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகரா, ஒரு முதல்வராக, ஒரு ஆட்சியாளராக இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணுன்ற மாதிரி இருக்கும்ல. இதில் செய்தியாளர்களை சந்திக்காமல் இருக்கிறது கரெக்டாக? ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவும் இல்லை இதில், அவ்வளவுதான். அது தனக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஹெக்டே, ராமகிருஷ்ண ஹெக்டே ப்ரெஸ் மீட்டில் அவர் பண்ணுறதே அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். மொராஜி தேசாய் நேர்மையாக எந்த ப்ரெஸ் மீட்டும் பண்ணுவார். கலைஞருக்கு ப்ரெஸ் மீட்டுனாலே அது ஒரு பஞ்சிங் ஆஃப் வேட்ஸு விளையாடிக்கிட்டே இருக்கும். கள்ள ஓட்டல்ல கள்ளர் ஓட்டுன்னு அந்த இடத்துல இருக்கும். மூப்பனாரும் ரொம்ப நுணுக்கமாக நலி அடித்து கிண்டல் பண்ணி ப்ரெஸ் மீட் பண்ணுவாப்புல. ஒவ்வொருத்தருக்கு ப்ரெஸ் மீட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கிறோம். அந்த இடத்துக்குள்ளே சிலவங்க பேசுகிறது வந்து ஒரு மீனிங்காக இருக்கும். உள்ளுக்குள்ளே யாருக்கு எதிராக பேசுகிறாங்களோ அவங்கள நான் முடிச்சு கட்டிட்டேங்கிற அந்த அர்த்தம் இருக்கும். ஸோ இப்படி இதெல்லாம் நம்ம ரசித்து பார்க்குறதுக்கே பல ப்ரெஸ் மீட்டுகள் பல தலைவர்கள் வந்து இருப்பாங்க. ஜெயலலிதா கட் அண்ட் ரைட்டாக தெளிவாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், வெரி இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். பிஎச் பாண்டியெல்லாம் ஒரு இதில் தப்பாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட ரொம்ப நுணுக்கமாக கரெக்ட் பண்ணவங்க ஜெயலலிதா அம்மையார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி டேலண்ட் இருக்கும், அதை காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ அண்ணாமலை அண்டர் த சன் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் பேசுவார். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும். அந்த ப்ளஸ் தனக்கு வேணும்னு நினச்சா விஜய் அதை பேசலாம். அது எனக்கு ப்ளஸ் ஒன்றும் இல்லை, அது இல்லாமல் இப்படி இருக்கிறதே என் ஸ்டைல் எனக்கு ப்ளஸ் தான் நினச்சா அவருக்கு முடியும். இப்போ திருச்சியில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தின் போது விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதில் ஒரு சில விஷயங்கள் சர்ச்சையாகி இருந்தது. வாயில நல்லா வருது அப்படின்றது சொன்ன விஷயமா இருக்கட்டும்,
இல்லை பழி போடணும்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது சரியா இந்த அணுகுமுறை, இந்த பேச்சு? இல்லை, அவருடைய சட்டசபை பேச்சு தன்மைக்கும் இதுக்கும் இன்னொரு வித்தியாசமான தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சோலோலோக்கி தான் பேசுறது எதிர யாரும் இதுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாத ஒரு இடத்துல வந்து பேசுகிறாரு. சட்டசபைங்கிறது இவர் ஒன்று பேசுறது, அதுக்கு எதிர்கருத்து சொல்றதுக்கு பலர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் ஒருத்தரோட திறமை தெரியும். அதில் பல முதலமைச்சர்கள் வந்து ஸ்ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார்லாம் ரொம்ப நுணுக்கமாக வந்து இருந்து கலைஞரை அவுட்ஃபிட் பண்ணியிருக்காங்க. கலைஞர் பெரிய அளவில் ஷைன் பண்ணியிருக்காரு. பலரோட தனித்தன்மை தெரியும். ஸோ ஒருத்தரோட அந்த திறமைங்கிறது விவாதத்தில் எப்படி இருப்பாருங்கிறது வந்து சட்டசபையில் வரக்கூடிய விவாத நிகழ்வில் தான் தெரியும். வர நாட்களில் விஜய் எப்படி அதில் ஷைன் பண்ணுறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். குறிப்பாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற ஒரு சுமையில் அவர் போகிறது வந்து அவரை ஈஸியாக எதிர்க்கட்சி தலைவர் சதீஷன் கேரளாவில் அவுட்ஃபிட் பண்ண மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவுட்ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியான இடத்த கொடுக்குது. கடைசியாக நடந்த விவாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக ஷைன் பண்ணதை வந்து நம்ம கண்கூட பார்த்தோம். அது கூட என்னோட பார்வையாட்டு வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிற அந்த சுமையை தூக்கிக்கிட்டு போகிறது தான் விஜய்க்கு மைனஸே தவிர, அது ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் விஜய் ஷைன் பண்ணலாம். ஹெக்டே என்டிஆர் மாதிரி நான் விஜய்க்கு தான் இதை சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிற கருத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு என்ன தான் பேசினாலும் உங்கள் மனச்சாட்சியே குத்தம். நமக்கு 118 இல்லை, நம்ம 108 வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு 5 கொடுத்து 2 மந்திரியை கொடுத்துட்டு தான் இருக்குங்கிறது உங்கள் கான்ஷியஸ் வந்து உங்களுக்கு என்ன தான் டாக் பண்ணாலும் அது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து நமக்கு இதுக்கு ஒர்த்து இல்லைங்கிற எண்ண ஓட்டம் உங்களுக்கு வரும். அதுக்கு ஒர்த்துன்னா நீங்கள் என்டிஆர் ஹெக்டே மாதிரி கலைச்சிக்கிட்டு தனி மெஜாரிட்டி வந்து நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்கும். ஹி மீன்ஸ் வாட் ஹி சேஸ்ன்னு இருக்கும். இப்போ ஹி டசன்ட் மீன் வாட் ஹி சேங்கிற லெவலில் உங்கள் அரசே வந்து உதயநிதி ஸ்டாலின் கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு காங்கிரஸு காங்கிரஸு ஐயுஎம்எல் விசிகா இவங்களெல்லாம் நம்பி இருக்கக்கூடிய 4 கட்சி கூட்டணி அரசு தான். நீங்கள் 4 கட்சி கூட்டணி அரசில் அல்லு செல்லுங்கிறீங்க. அந்த கூட்டணியில் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு என்ன ஓட்டு இருக்கு, விசிகாவுக்கு என்ன ஓட்டு இருக்கு? அப்போ உங்கள் மனச்சாட்சி அந்த இடத்துக்குள்ள தகுதி இல்லாத வார்த்தையை நம்ம பேசுகிறோம். அப்போ தகுதியை வளர்த்துக்கணும். எப்படி வளர்க்குறது? ஹெக்டே என்டிஆர் மாதிரி நின்று உங்கள் செல்வாக்கை காட்டி 130 40 எவ்வளவோ 118க்கு மேலே எடுத்து அதை நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட வார்த்தைக்கு யூ மீன் வாட் யூ சேன்னு நம்ம சொல்லிடலாம். திமுக எம்பி MM அப்துல்லா ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. தாவேகா கூட்டணியில அமைச்சரவையில பங்கேற்று இருக்கக்கூடிய IUML அமைச்சர்களை நோக்கி அந்த கேள்வி இருக்கு. குர்பானிக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தடை விதிச்சிருந்தாங்க, அதுக்கு நீங்க ஏன் கேள்வியே கேட்கல? தாவேகால போனதுக்கு அப்புறம் உங்களுடைய கொள்கை என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சிருக்காரு. இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது திமுக கூட்டணியில இருந்து விலகி இப்ப தாவேகால இணைஞ்சிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய செயல்பாடு. சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதுல தாவேகா அதுல செயல்படல என்ன தப்பு இருக்கு? முஸ்லீமுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கா? அந்த நீதியரசர் சொன்னதை இவங்க கரெக்டா பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, ஒரு முஸ்லீம் இத்தனை வருஷமா ஒரு மரபை பின்பற்றி இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எதிராக இந்த இது இருக்குமா? மற்றவங்க கேள்வி கேட்கலனாலும் நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கேள்வி இருக்கு. MM அப்துல்லாவுடைய கேள்வி. MM அப்துல்லா ஒரு இஸ்லாமிய சகோதரர், நம்ம தம்பி தான், நண்பர் தான். அவரு முஸ்லீம் லீக்கு தன்னோட கேள்வியை சொல்றாரு. இந்த விஷயத்துல நீதியரசரோட நிலைப்பாட்டுல நான் எந்த தவறையும் காணலைங்கிறத சொல்றேன். அதே வேளையில கூட்டு குர்பானிங்கிற அந்த வழிபாடு அந்த மக்களுக்குள்ள இதுல வந்து காவல்துறை இந்த இடைஞ்சலும் பண்ணாதுன்னு கருதுறேன். இப்போ நம்ம அவங்க உணர்வையும் நம்ம இகழக்கூடியவும் கிடையாது. பட் ஒரு நீதியரசரோட அந்த பார்வையும் தவறுன்னு நான் கருதலாம். இன்னொரு பக்கம் விசிகாவில இருந்து அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கக்கூடிய வன்னியரசு முதல் முறையா விசிகால இருந்தும் அமைச்சர் பதவியை எட்டியிருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நல்லா தானே செயல்படுறாரு. ஹீஸ் ட்ரூ டு ஹிஸ் பாலிசி. அவன் எந்த இடத்துல உறுதியாக தம்பி வந்துடுறாரோ அந்த இடத்துக்குள்ள உறுதியாக நின்று தானே அவர் செயல்படுறாரு. அதில் தான் அமைச்சராக இருந்து ஏனோதான அமைச்சராக இருக்கிறத விட முத்திரை பதிக்கணும்னு தான் நினைக்கிறாரு. அதில் தவறு இல்லையே. அவருக்கு வந்து தென் மாவட்டம் ஃபுல்லாக ஃப்ளெக்ஸ் போர்டு பேனர்லாம் பழனி போயிருந்தேன். திருமாவளவன் படத்தையும் போட்டு அவர் படத்தையும் போட்டு பெரிய அளவில் வச்சுருந்தாரு. கொள்கை இதெல்லாம் வேற தான், அது வேற விஷயம். பட் ஒரு சகோதரன் அந்த இடத்துக்குள்ள பெருமைப்படுறாங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. நிறைவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள்லாம் ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து இளைஞர்களாக இருக்கக்கூடிய விஜய் வெர்சஸ் உதய் வெர்சஸ் அண்ணாமலை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்படியாக களம் மாறப்போகுதா சார்? இது காலத்தின் இயற்கை. இளங்கன்று வர்றது வந்து இயற்கையான ஒன்று தான். கொலைதல்லிய வாழைகள் வந்து
பிறகு இளங்கன்றுகள் வளர்றது வந்து இயற்கையானது. அதை ஏற்றுக்கொள்ளணும், வரவேற்கணும் எல்லா காலகட்டத்திலையும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், இன்னும் பேசுவோம் இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.